இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஒரு விதமான ஒரு அரசியல் ஸ்ட்ரென்த் அடிக்குது. என்னன்னா இந்த வக்ஃபு நில விஷயத்துக்கு திமுக மிகப்பெரிய அளவுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக முஸ்லீம்களுக்காகவே களமிறங்கிக்கு. இது முழுக்க முழுக்க அம்பார். திருச்சியில் கலைஞர் அறிவகம் இருக்கு. அது முழுக்க முழுக்க வக்ஃபோட இடம். வெளியே சனாதனம் நீங்கள் பேசிக்கிறீங்க, வெளியே சனாதன எதிர்ப்பு, சனாதன எதிர்க்கணும்னு கூட பேசுறதில்லை, அழிக்கணும்னு பேசுறீங்க. சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அநியாயத்தை ஒருத்தரும் ஒரு கண்டனம் தெரிவிக்கலையா? அப்போ அது சரியாது. அப்போ இது பத்திரிகையாளர் மன்றம்னு தெரியல, அது திமுக மன்றம் மாரி இருக்குது. அதுக்காக திமுக மன்றத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் நன்கொடை வழங்கணும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்களும் பத்திரிகையாளர் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு திமுக அனுதாபிகள். பத்திரிகையாளர் போரில் பத்திரிகையாளர் மன்றத்தை கைப்பற்றி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் வச்ச கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின் நிறைவேற்றியிருக்காரு. அப்போது எப்படி திமுகனுடைய பெண்கள் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி இருக்கோ அதேமாதிரி பத்திரிகையாளர் அணி மாதிரி ஒன்று பார்க்கணும். வேறு எதுவும் இதில் பார்க்க முடியாது இல்லையா? அவனை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன் சொன்னீங்கன்னா நல்லா ஐயா செருப்பால் அடிப்பேன் நான். ஏன் அவன் ஒவ்வொரு செயலும் செஞ்சுட்டு அவன் சட்டத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. கனிமொழி வீடியோ போடுறான், முதல்வர் வீடியோ போடுறான், இப்படி விவிஐபி உடைய வீடியோக்கள்லாம் அவன் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ போலீஸ் அவனை நெருங்கிறதுக்கு பயப்படுது, அவன் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. சார் இப்போ பொய்ச்செய்திகள்ன்றது அதிகமாக பார்க்க முடியும் சார் ஊடகத்தலங்களில். அதாவது பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சதாக பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க ஒரே பரபரப்பான செய்தியை பார்க்க முடியுது சார். ஆனால் அவரே விளக்கம் கொடுத்தாரு, நான் சந்திக்க கிடையாது அப்படின்றதுக்காக. எதற்காக ஊடகம் இது போல வேலைகள் ஈடுபடுறாங்க சார்? எதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செய்திகள்? தேர்தல் நெருங்குது. ரெண்டாவது பாஜக தலைவர்களை சீமான் சந்திச்சாருன்னா சிறுபான்மை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு அவருக்கு போகிறது தங்கள் பக்கம் திருப்பறதுக்காக திமுக ஐடி விங் பண்ணுற ஒரு செயல் தான். அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் அந்த செய்தி வெளியேது. பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தாமல் ஒரு புகைப்படம் கூட இல்லாமல் யாரோ சொன்னாங்கன்றதுக்காக அப்படி செய்திகளை அவங்க பரப்புறது பார்த்திங்கன்னா அது முக்கியமான ஊடகங்களே பண்ணுது. புதிய தலைமுறை பண்ணுது, நியூஸ் 18, சன் டிவி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஏதோ யூடியூப்பில் ஏதோ ஒன்று அடிச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரவாயில்ல, முக்கியமான ஊடகங்களே வெளியே. அப்புறம் அதன் பிறகு அவரே சொல்கிறார், நான் எங்கே பார்த்தேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலும் கொடுக்குறாப்புல சீமான், இல்லைங்களா? சீமான் கொடுக்குறா. இருந்தாலும் அதை அப்படியே அதாவது ஒரு பொய்யை பரப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் இல்லைன்றது பெரிய அளவுக்கு பரப்புறதில்லை. அது கோயபாக்ஸ் உடைய வேலை. ஃபஸ்ட்டு பொய் பரப்பிட்டு அதுக்கப்புறம் அது இல்லைன்றது அதே அளவுக்கு பரப்புரை செய்யணுமா? இல்லை. ஆனால் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் அது பரப்புரை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அரசியல் யாரை வேணாலும் சந்திக்கலாம். சீமான் பாஜக தலைவர்களை சந்திச்சாலும் சந்திச்சேன்னு சொல்ல போகிறாரு. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு காலம் மாதிரி இல்லை. இப்போ சோசியல் மீடியா எங்கே கேமரா இருக்குன்னே தெரியாது, இல்லைங்களா? அப்படிங்கும்போது யாரை நம்ம சந்தித்தாலும் அது பொது வெளியில் தான் ஆகும். ஏதோ தண்ணிக்குள்ளே விட்டால் வெளியே தெரியாமல் சொல்கிற மாதிரி இன்றைக்கி யாரை சந்தித்தாலும் எப்படி இருந்தாலும் அது வெளியே வந்துடும், சோசியல் மீடியாவில் வந்துடும். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தே இந்த ஊடகங்கள் இப்படி ஒரு பொய் பரப்புரை செய்கிறாங்க. இன்றைக்கி கூட போட்டிருக்காங்க, அண்ணாமலை உட்காந்துருக்காப்புல சீமான் போய் உட்கார மாதிரி ஒரு சீனை போட்டு பார்த்தீங்கன்னா நேற்று சந்திக்கவே இல்லைன்னு பொய் சொன்னாப்புல சீமானு. அது பாருங்கள், சந்திச்சதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் அண்ணாமலை பிஜேபி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க, சீமானும் கலந்துக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி விஐபி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரூமில் உட்காருவாங்களா, அப்படியே உட்காந்துருக்காங்க. அதை எடுத்து போய் நேற்று சந்தித்த ஃபோட்டோ மாதிரி இன்றைக்கி பரப்புரை செய்கிறாங்க இல்லையா? இப்போ எனக்கே டேக் பண்ணுறாங்க, பார்த்துக்குங்க நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக தானே இருக்கீங்க, நேற்று சந்திக்கலன்னு சொன்னார் இல்லையா, இப்போ பாருங்கள் சந்திச்சுக்கு உண்டான ஆதாரம் வந்துச்சு பாருங்கள். ரெட்டி கதவு திறக்கிற மாதிரியும் அண்ணாமலை உட்காந்துருக்கிற மாதிரி இவர் உட்கார்ற மாதிரியும் ஒரு ஸ்டில்லு போட்டு அதுவும் சோசியல் மீடியாவில் ஓடிட்டு தானே இருக்குது. ஆக மொத்தம் என்ன சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சரியான முறையில் போராடி ஒருத்தனை வெல்லுவதை விட குறுக்கு வழியில் போராடி வெல்லணும் அப்படின்றது தான் திராவிட மாடல் அரசினுடைய நவீன தத்துவமாக இருக்குது. இல்லை சார், இப்போ தேர்தல் வரனால கூட்டணி இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது ஊடகம் வெளியில் கொண்டு வராங்களா சார்? எப்படி சார் புரிஞ்சிக்கிறது? இல்லை, ஊடகத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னால் இப்போ தேர்தல் நெருங்கிச்சு. இந்த நேரத்தில் சாதாரணமான சந்திப்புகள் கூட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்தே இல்லை. அதனால் ஊடகங்கள் அதை முக்கிய செய்திகளாக ஆக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது சீமான் யார் கூட கூட்டணி வைக்க மாட்டாருங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க, 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை.
அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சாருன்னு சொன்னால் அவருடைய தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகள் நாசமாக போயிடுமா இல்லையா? வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் அந்த சித்தாந்தம் நாசமாக போயிடும். இல்லை திமுக கூட கூட்டணி வச்சாலும் அவர் சித்தாந்தம் நாசமாக போயிடும். அப்படி இருக்கும்போது தான் தலையில் தானே மண்ணை அள்ளி கொட்டிக்குவாரா? யாருமே இதை செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்த ரீதியான இளைஞர்களாக இருக்காங்க. தமிழ் தேசிய சித்தாந்த ரீதியான இளைஞர்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தனக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டு தன் கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சீமானுக்கு தெரியாது. அவருக்கு சாதாரணமாக எல்லா அரசியலும் தெரியும், அந்த விஷயமும் தெரியலையா? அதனால் 100 விழுக்காடு அது பாஜக கூடவும் சரி, அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது மேபி. ஏன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருக்கு, இந்த முறை கூட ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கே தவிர சீமான் எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி கூட கூட்டணி போகிறாரு, பிஜேபி வந்து சீமானை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க, ஏதோ கதை ஓடுது பொதுவெளியில். பட் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை 100 விழுக்காடு. ஸோ அதே போல் பத்திரிகையாளர் மன்றத்துக்காக பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒதுக்கியிருக்காங்க சார். எதுக்காக பார்த்தீங்கன்னா அது பத்திரிகையாளர் மன்றத்தை மேம்படுத்துவதற்காக. இது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, அது பத்திரிகையாளர் மன்றத்துக்கு வந்து நிதி ஒதுக்குனது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயம் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க, அதெல்லாம் வந்து நிதி ஒதுக்கு. பட் இது வந்து இந்த பத்திரிகையாளர் மன்றம் வந்து முழுக்க முழுக்க அது திமுகனுடைய கைப்பாவையே செயல்படுது, திமுகனுடைய ஊதுகுழலாக இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளர் என்பது எந்த பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்காக குரல் கொடுக்க வீதிக்கு வந்து போராடணும். பட் திமுக ஆதரவாளர் பாதிக்கப்பட்டால் தான் நாங்கள் வீதிக்கு வருவோம், மற்றபடி யார் இருந்தாலும் அவன் பத்திரிகையாளனே இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து கழிவு நீரையும் மலத்தையும் கொட்டின விஷயத்துக்கு எந்த பத்திரிகையாளர் குரல் கொடுத்தாங்க? சங்கம் இருக்குன்னா குரல் கொடுத்துக்கணுமா இல்லைங்களா? இப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. கேட்டால் அவரெல்லாம் ஒரு பத்திரிகையாளர். அப்போ பத்திரிகையாளர்னா யார், என்ன தரம்? அப்போ இவங்க பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய எல்லாரும் வந்து ஜேர்னலிசம் முடித்து பத்திரிகையில் நீண்ட காலம் அனுபவசாலிகள் தான் பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லையே. பத்திரிகை வந்து பொது செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது யார் வேணா ஆகலாம். நீங்கள் ஆகலாம், நான் கூட ஆகலாம், யார் வேணா ஆகலாம் பத்திரிகையாளராக, இல்லைங்களா? அதுதான் பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை பத்திரிகையாளர் ஆகிறதுக்கோ எந்த ஒரு முறையும் இல்லை. கல்வி ரீதியாக படிக்கணும்னா ஜேர்னலிசம் படிக்கணும். அப்படி ஜேர்னலிசம் படித்தவங்க பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. உண்மைங்களா இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து மீடியாஸில் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு தான் கரெக்டாக வந்துன்னா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஜேர்னலிசம் முடித்தவங்க கூட வந்து பத்திரிகை இல்லாமல் வெவ்வேறு துறைகளில் இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இவங்க வந்து ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டு திமுக ஆதரவுகள், திமுக சொம்படிக்கிறவங்க மட்டும் பாதிக்கப்பட்டால் மட்டும் உடனே அன்றைக்கி ஒரு செல்ஃபோனை பிடுங்கி போலீஸ்காரங்க வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு சம்பந்தமாக சிபிசிஐடி ஒரு பத்திரிகையாளருடைய செல்ஃபோன் பிடுங்கி என்ன ஏதுன்னு கேட்டு தான் விசாரிச்சு தான். அதுக்கே வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய திரள் போராட்டமாக பண்ணி எல்லா ஊடகங்களையும் தலைப்புச் செய்தியாக வர வச்சிங்க. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அநியாயத்தை வந்து ஒருத்தரும் ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. அப்போ அது சரியாது. அப்போ இது வந்து பத்திரிகையாளர் மன்றம் தெரியல, அது திமுக மன்றம் மாரி இருக்குது. அதுக்காக திமுக மன்றத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து நன்கொடை வழங்குவது சரிதானே? இல்லை, ஒட்டுமொத்த ஊடகத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கீழே இருக்காங்க அப்படின்றத சொல்லிட முடியாது சார். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எடுத்துரைக்கும் ஊடகங்களும் இருக்காங்க இல்லையா இந்த தமிழகத்தில்? இல்லை இருக்காங்க. பட் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் போய் இப்படி நடந்துக்கிட்டது வந்து சரியில்லைல்ல. ஒரு அறிக்கையாச்சும் கொடுத்துருங்க. சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து அவர் பத்திரிகையாளர் தானே அவர். சரி, அவர் ஏற்கனவே அரசு அதிகாரியாக அரசு ஊழியராக இருந்தார். அரசு ஊழியர் எதுக்காக வெளியே வந்தார்? அவர் அந்த அங்கே நடக்கக்கூடிய ஊழல்களை பொதுவெளியில் பத்திரிகை மூலியம் தானே கொண்டு வந்தார். அதன் பிறகு தானே அவர் பத்திரிகையாளராக மாறினார். அப்படிங்கும்போது அப்போ நான் வந்து சவுக்கு சங்கரெல்லாம் நான் பத்திரிகையாளர்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா உங்களை யார் பத்திரிகையாளர்லாம் ஏற்றுக்கிறா? கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யாரையும் இவர் வந்து பத்திரிகையாளர், இவர் பத்திரிகையாளர் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்களும் பத்திரிகையாளர் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு திமுக அனுதாபிகள், பத்திரிகையாளர் போரில் பத்திரிகையாளர் மன்றத்தை வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் வச்ச கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின் நிறைவேற்றியிருக்காரு. அப்போது எப்படி வந்து திமுகனுடைய பெண்கள் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி இருக்கோ அதேமாதிரி பத்திரிகையாளர் அணி மாதிரி ஒன்று பார்க்கணும். நம்ம வேறு எதுவும் இதில் பார்க்க முடியாது இல்லையா? சார், இப்போ யூடியூபர் இர்ஃபான் குறித்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு சர்ச்சைன்றது வெளியில் வந்துட்டே இருக்குது சார். இப்போ சமீபத்தில் ரம்ஜான் தினத்துக்காக பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சை ஏற்படுத்தினார். அதன் பிறகு மன்னிப்பும் கோரியிருந்தார் சார். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக மன்னிப்புன்றதுக்கு ரெடியாக வந்துட்டு தயாராக இருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, அவன் மன்னிப்பு அவனை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன் சொன்னீங்கன்னா நல்லா வந்து ஐயா செருப்பால் அடிக்கிறேன் நாயை. ஏன் அவன் ஒவ்வொரு செயலும் வந்து செஞ்சுட்டு அவன் சட்டத்திலேருந்து தப்பிக்கிறான்.
இப்போ வந்து செஞ்சது சட்டவிரோதமானது இல்லை. ஆனால் அற்றத்துக்கு எதிரான ஒரு செயலை இப்போ வந்து சமீபத்தில் செஞ்சிருக்கான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு தாய் தந்தைக்கும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஆசை இருக்கும். தனக்கு பிறக்கிற பிள்ளை ஆணா பெண்ணா பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். கொஞ்சம் பணம் காசு உள்ளவங்க டாக்டர் கிட்ட அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வீடியோ போட மாட்டாங்க, யாரும் அதை பற்றி அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு வீடியோவை போட்டு அது சர்ச் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து அது லேக்ஸ் கணக்கில் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு சீன். ஆனால் தமிழக அரசு அன்றைக்கே இவனை வந்து வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சு ஜெயிலில் போட்டிருந்தாங்கன்னா திருந்திருப்பான். அவன் திருந்தலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. எத்தனையோ கணவன்மார்கள் தன்னுடைய மனைவி பிரசவத்தின் போது கூடவே இருந்திருக்காங்க. ஆனால் எவனும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டான். மனைவி பிரசவத்தின் போது ஃபோட்டோ எடுப்பாங்க, நான் மனைவி பிரசவத்தின் போது கூடவே இருந்தேன்னு. இந்த நாய் இருந்துட்டு தொப்புள் கொடியாக இருக்கிற வீடியோவை எடுத்து போட்டு அது பெரிய சர்ச்சை ஆகும்போது கூட அவன் மீது வழக்கோ கைது நடவடிக்கை எதுவுமே இல்லை. இதை பார்த்துட்டு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன பண்ணிட்டாரு, அந்த செவிலியருக்கு தான் நோட்டீஸ் அமைச்சாரு தவிர இவனை கைது பண்ணுற வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி கார் ஓட்டி ஒரு வயசான பெண்மணியை கொண்டுட்டான். உடனே போலீஸ் நினைச்சா எதை ஒன்றும் பண்ணலாம் இல்லைங்களா? குற்றவாளி கூட நிரபராதின்னு நிரபராதின்னு விடலாம், நிரபராதி கூட குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ணி போடலாம். அந்த மாதிரி என்ன பண்ணி இவன் ஓட்டின காரை அவன் டிரைவர் தான் ஓட்டினான்னு சொல்லிட்டு கதையை முடித்தான். இவன் வந்து பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாரி இருக்கான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ திமுக ஆளுங்கட்சி ஏன்னு சொன்னால் அவன் கூட உட்காந்து உதயநிதி ஸ்டாலின் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிற மாதிரி வீடியோ போடுறான், கனிமொழி வீடியோ போடுறான், முதல்வர் வீடியோ போடுறான். இப்படி விவிஐபி உடைய வீடியோக்கள்லாம் அவன் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ போலீஸ் அவனை வந்து நெருங்கிறதுக்கு பயப்படுது, அவன் மீது வழக்கு தொடுக்குது, பயப்படுறாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ வந்து ரம்ஜான் மாதம் ஜக்காத் என்பது 1-2 இல்லை, எக்கச்சக்கமான பேர் தராங்க. நடுநிலை, அதுவும் பணக்காரன்றது இல்லை, நடுத்தர குடும்பங்கள் கூட 2 லட்சம் 3 லட்சம் வந்து ஜக்காத் பணத்தை இலவசமாக கொடுப்பாங்க. ஏன்னா யாருமே நோன்பு நோக்காமல், யாருமே பெருநாள் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு தான தர்மங்களை வழங்குவாங்க. இவன் 50 ரூபா நோட்டை சில்லறையை மாற்றி அதை கவரில் போடுறது கூட வீடியோ எடுத்திருக்கான். அப்புறம் காரில் வரான். சரி, காரில் வா, வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாலும் கொடுங்க, நீ 50 10 ரூபா கொடு, அது வேறு விஷயம். நம்மளோட ரோட்டில் போகிறோம், எவ்வளோ சில்லறை இருக்குது கையில் கேட்குறாங்க, கொடுக்குறோம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி கொடுத்தாம இவன் ஒரு வீடியோ கேமரா அந்த செட்டிங்கோடு வந்து, நீங்கள் எப்போவுமே செட்டிங்கோடு வந்துன்னா 10 இல்லை 20 பேர் கூட தான் செய்வான். ஏதோ கொடுக்குறாங்க, ஒரு ஆசை தானே, அடிக்கிறாங்கன்னா தான் பயம், கொடுக்குறாங்கன்னு போது ஆசை தான். அப்போது அந்த கவரை கை நீட்டி வாங்குற அளவுக்கு ஒரு மக்கள் வராங்கன்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அவங்க வறுமையில் இருப்பாங்க. இப்போ அவங்கள ஏளனம் செய்யும் அளவுக்கு, அவங்கள வச்சு நீ சம்பாதிக்கணுன்ற அளவுக்கு கேவலமான நிலைக்கு இந்த நாய் ஏன் போகணும்? கையெல்லாண்டு அதோ கண்ணாடி பார்த்தீங்களா, ஐயோ அதெல்லாம் அதுங்கெல்லாம் ஓடி வருது. அதுங்கன்னா என்ன, மாடா நாயா? மனுஷன் தானே. நான் எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்ட வீடியோ எடுத்தியா? இது நாள் வரையும் வீடியோ எடுக்கலை. 2 மில்லியன் மேலே போய் பார்த்துருக்காங்க வீடியோ. அப்போ இதேமாரி ட்ரெண்ட் பண்ணி சம்பாதிக்கணும். வேறு எதுனா தொழில் செய்யி, கூட கார்லேயே வச்சுருக்கேன், அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணு, அப்படி தானே சொல்ல தோணுது. ஏன்னா அதுங்க கூட வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கண்டிக்கல. அம்மாக்காரி உட்காந்துருக்கா, தங்கச்சிக்காரி உட்காந்துருக்கா, பொண்டாட்டிக்காரி உட்காந்துருக்கா, நாங்கள் அறிவு கட்ட மாரி பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இருந்தால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? அதுகளும் கிக்குன்னு சிரிக்கிறாங்கன்னா, அப்போ ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களை பார்த்து அந்தளவுக்கு ஏளனமாக நீ நினச்சின்னா, நான் இன்றைக்கி நீ இப்படி இருக்க, நாளைக்கு அப்படி மாட்டிட்டுனா, நாளைக்கு இறைவன் உன்னை அந்த மாதிரி கையேந்த வச்சுட்டானா? நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த சமூக ஊடகத்தில் இந்த மாதிரி போட்டால் தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கிறாரா? அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு உனக்கு அதே நிலை ஏற்பட்டுச்சுன்னா, ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. பணம்லாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குன்றதுக்கெல்லாம் நிரந்தரமாலாம் இல்லை. நாளைக்கு மாறிச்சும் அப்படியே. இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கும், நாளைக்கு பணக்காரனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவ நீ? ஏங்க கோடிக்கணக்கான காசு வச்சுருந்தவங்க கூட இந்த கொரோனா நேரத்துலையும் இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்துலையும் வெள்ளப்பெருக்கு நேரத்தையும் நிவாரணத்துக்காக நம்ம எடுத்துகிட்டு போன சாப்பாட்டு பொட்டலத்துக்காக கையேந்தி நின்னாங்க. கோடிக்கணக்கான காசு வச்சுருந்தவங்க கூட நிலை ஏற்பட்டுதா இல்லையா? அப்போ கூட வந்து நம்ம ஒரு 50 பொட்டலம் எடுத்து போகிறோம்னா 500 பேர் வராங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த 50 பொட்டலம் கொடுத்துட்டு மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த நபர்கள் தானே இருந்தாங்க. ஆனால் யாருமே நாய் பேயின்னு யாருமே சொல்லிக்கல, யாரும் இப்படி வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போடல. இல்லை, ஏதோ இவர் மட்டும் தான் தானம் தர்மம் பிடுங்கி மாரி அந்த 50 ரூபா நோட்டை கவரில் போடுறது வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க, எவ்வளோ பெரிய அயோகி பையன் அவன், சொல்லுங்கள். இதெல்லாம் மன்னிப்பு இல்லை. அப்படி இருந்து அந்த வீடியோ எடுத்திருந்தால் கூட நமக்கு மனசாட்சி ஆறி இருக்கும், சரி ஏதோ உணர்ந்துருக்கான்னு. நேரில் வீடியோ எடுக்காமல் அப்போ ஏன்னா வீடியோ எடுக்கணுன்னா அந்த அமௌண்ட்டு அதுக்கு, அப்போ அதுக்கு வேறு எதுனா தொழில் செய்யி.
இன்னும் காசு நல்லா வரும். ஆளுங்கட்சியும் உறுதுணையாக இருப்பாங்களே இது போல தைரியமா வந்துட்டு வீடியோ ஆமாம், 100% உண்மை. அது ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கனால அந்த மாதிரி பார்த்துக்கலாமே. நமக்கு தான் சின்ன பகுதியுடைய ஆசையே இருக்கு. யார் சின்ன பகுதி? உதயநிதி ஸ்டாலின் ஆசை இருக்கு. அதோட வேற என்ன வேணுங்க? இப்போ வக்பு சட்டம் பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டதற்கு இங்கே எதிர்ப்புன்றது இன்னமும் இருக்குது சார். இங்கே தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில், தமிழக அரசு சார்பாக இல்லை திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இங்கே வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருக்காங்க. உங்களை பார்வை என்ன சார்? இல்லை, வக்பு திருத்த சட்டம் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொண்டு வந்தது சரின்னு சொல்லி நம்ம வாதிட முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, வக்பு திருத்த சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த திருத்த சட்டம் கொண்டு வந்துட்டு பாஜக நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அது மிக மிக வன்மையாக கண்டிப்பாக. ஏதோ அடுத்தவங்களுடைய நிலத்தெல்லாம் வந்து வக்பு இடம்னு சொல்லி இவங்க உரிமை கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வன்மத்தை வந்து கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்துறை பக்கத்தில், திருச்செந்துறையில் அது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் தான். அந்த கோயிலை சுற்றி உள்ள இடம் இப்போ உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பண தேவைக்காக நீங்கள் எனக்கு விற்றுருக்கலாம். நான் வாங்கி வக்பு பண்ணியிருக்கலாம். கோவிலும் சேர்த்து வருமா சார்? கோவிலும் சேர்த்து வருமா சார்? கோயில் சுற்றி இருக்கிற இடம் தான் வரும்போது கோயில் எப்படி வரும்? இல்லை, அந்த ஊரே அப்படி தானே சொன்னாங்க. 200 ஏக்கர் முழுக்க அது அதாவது எப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுதான் புரியும். அந்த ஊர் கிராமம் அப்படின்னு இருக்குது. அந்த ஒக்கனாமாவில் வந்து கிராமம்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சென்னைன்னு எடுத்துங்க. முன்னாடி மவுண்ட் ரோடு தான் சென்னை. முன்னாடியெல்லாம் மவுண்ட் ரோடு தான் சென்னை. இன்னைக்கு நீங்கள் திண்டிவனம் வரையிலும் சென்னை இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் விரிவாக்கம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்பது அந்த கிராமம் வந்து அவ்வளோதான். திருச்செந்துறை கிராமம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் இருந்திருக்கும். இன்னைக்கு மக்கள் தொகை வந்து விரிவு அடைஞ்சிருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை இன்னைக்கு வந்து பொது வெளியில் பேசிட்டு அதை வந்து இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ சென்னைன்னு சொன்னால் முன்னாடி மவுண்ட் ரோடு சார்ந்த இடம் தான் சென்னைன்னு வாங்க. இன்னைக்கு எங்கே தாம்பரம் தாண்டி கூட எங்கேயோ போயிட்டு இருக்கு. காஞ்சிபுரமே சென்னைன்னு தான். உண்மையா இல்லைங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அது வந்து ஒரு இனாம்தார், ஒரு நவாபுடைய இடம். அது வந்து என்ன ஆகுது, 1965 வந்து அந்த நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு பாதி நிலத்துக்கு மேலே வந்து தமிழக அரசு அந்த வக்பு நிலத்தையே வந்து என்ன பண்ணாங்க, தானமாக்கி இது பட்டா போட்டு கொடுக்குறாங்க. இன்னும் பாதி நிலம் அப்படியே கிடக்குது. பட் அந்த கெசட்டில் வந்து அப்படியே இருக்குது. அது வக்பு நிலம்னு சொல்லி தான் கெசட்டில் இருக்குது. ஏதோ இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வக்ப் போர்டு வந்து லெட்டர் எழுதி கொடுத்து அந்த லெட்டர் யார் வாங்கினாலும் விற்றாலும் வக்ப் போர்டுக்கிட்ட என்ஓசி வாங்கி தான் விற்கணும்னு சொல்லலை. இது பல 100 ஆண்டுகளாக அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சொத்துக்கு யாருடைய வருங்க வக்பு இடம்னு சொன்னாவே நல்லா ஒன்று தெளிவு புரிஞ்சு. வக்பு இடம்னு சொன்னால் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும், கெசட்டில் பதிவாகும். அதை மீறி யாரும் எந்த இடமும் இல்லை. ஆனால் ஒரு சில இடங்கள் எப்படி நடந்ததுங்கன்னா, உதாரணம் என்னுடைய தாத்தா இருக்காரு. அவர் வந்து ஒரு 2 ஏக்கர் 2 கிரவுண்டோ இல்லை 2 ஏக்கர் நிலமோ, ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் அவர் என்ன பண்ணுறாரு, வக்பு பண்ணுறாரு. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணணும், அதை மெயின்டைன்ஸ் பண்ணி இருக்கணும். எங்கள் தாத்தா பண்ணிட்டார் வக்பு. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கணும், அதை முறையாக வந்து வடிவப்படுத்தி அந்த இடங்களை வந்து சரி பண்ணி அதை வந்து தன்னுடைய கண்காணிப்பில் வச்சு அதை மெயின்டைன்ஸ் பண்ணி அது வரக்கூடிய வருமானம் வரா மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அப்போ எங்கள் அப்பா விட்டுட்டார். அப்போ எங்கள் அப்பா விட்டுட்டாருன்னும் போது அடுத்த தலைமுறை என் தலைமுறை வருது. என் தலைமுறையில் நாங்கள் பார்க்குறோம், அங்கே வந்து அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டுறாங்க. என்னடா இது, தாத்தா நிலம் இது வக்ஃபு பண்ணியாச்சு, இந்த இடத்துல யாரோ ஒருத்தன் அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டுறானே அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த டாக்குமெண்டெல்லாம் எங்கிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போய் சண்டை போடுறேன். இது வக்ஃபு நிலம், இது நீ எப்படி கட்டின அப்படின்னு சொன்னால், இவன் பாருங்கள் வக்ஃபு இந்த நிலம் போய் வக்ஃபு நிலம்னு உரிமை கொண்டாடுறாங்க. இது எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, மும்பையில் ஹாட் சிட்டியில் 2 ஏக்கர் இடம் அம்பானி மாளிகை கட்டியிருக்காரு. அந்த இடத்துக்கு இதே கதை தான் நான் சொல்கிறது. வக்பு இடமா சார்? வக்ஃபு இடம் அது வக்ஃபு. அம்பானி வந்து இடம் வந்து வழக்கு போடுறாங்கன்னு சொன்னால், ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் கோர்ட்டு வழக்கே ஃபைல் ஆகாது, கேஸை ஃபைல் ஆகுது. உண்மை ரிஜெக்ட் பண்ணிட்டு போடாருந்தோம். ஏன்னா அம்பானி எவ்வளோ பெரிய ஆள், என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய பெரிய வழக்கறிஞர் வருவாங்க. அப்போ கீழ் கோர்ட்டில் போட்டு சக்ஸஸ் ஆகுது, ஹைகோர்ட்டில் போட்டு வெற்றி பெறுறாங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. ஆனால் அம்பானி என்ன ஃபைட் பண்ணுறாருன்னு சொன்னால், நான் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினேன்றாரு. புரியுதுங்களா? அப்போது நான் வக்ஃபு இடம் வந்து அந்த எப்படி இந்த கோயில் நிலங்கள்லாம் லீஸு 90 வருஷம் 100 வருஷம் இப்படி தான் லீஸுக்கு தான் போக முடியும். அது லேண்டு, அதாவது அந்த லேண்டு வாடகை மட்டும்தான், தர வாடகை மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போது நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் பட்டா போட்டு உங்களுக்கு விற்றுட்டேன்னா நீங்கள் வாங்கினது தான் தவறு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க, அதுவும் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆள் அப்படின் போது நீங்கள் அந்த தாய் பத்திரம், அந்த பட்டா கிட்டா எல்லாத்தையும் வாங்கி
பார்த்து தான் அந்த இடத்த வாங்கியிருக்கோம். இப்போ அது ஃபைட் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த இடம் வந்து உரிமை கோர்றாங்க, இது அநியாயம் இல்லை, இந்த இடத்த உரிமை கோர்றாங்க அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் எந்த இடத்துக்குமே உரிமை கொண்டாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஒரு விதமான ஒரு அரசியல் ஸ்ட்ரென்த் அடிக்குது. என்னன்னா, இந்த வக்ஃபு நில விஷயத்துக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக முஸ்லீம்களுக்காகவே களம் இறங்கிக்கு. இது முழுக்க முழுக்க அம்பக். ஏன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் முதல்ல 2 மாதம் முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ கொண்டு வரும்போது இவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணும். யார்? திமுக உட்பட இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணும். ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த வக்ஃபு மசோதாவை பார்த்துட்டு இதில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். அப்போ தான் குழு நியமிக்கிறாங்களா இல்லையா? அந்த குழுவில் வந்து தமிழ்நாட்டு சார்பாக வந்து ஆராசம் பங்கு பெறாரா இல்லையா? அப்போ இந்தியா முழுக்க அந்த குழு போய் விசாரணைன்னு சொல்லிட்டு போகிறாங்களா இல்லையா? இங்கே தமிழ்நாட்டில் கூட வரும்போது கூட அந்த குழு திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் தான் அந்த குழுவில் அங்கே போய் கலந்து பேசினாங்க இல்லைங்களா? அப்போ பேசிட்டு அவங்க சில மாற்றங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு மாற்றம் பண்ணாமல் அது மறுபடியும் அமல்படுத்துகிறாங்க. இப்போ ரத்து செய்யுங்கன்றீங்க. நீங்கள் முதல்ல இதை ரத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். லாஜிக்காக பேசினா முதல்ல நீங்கள் இதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, மாற்றம் பண்ணுன்றீங்க, இப்போ ரத்து பண்ணுன்றீங்க. எவ்வளோ முரண்பாடு இருக்கு. இதை தான் நேற்று வந்து என்ன பண்ணுறாரு, அதிமுகனுடைய மேல்சபை பாராளுமன்ற எம்பி வந்து தம்பிதுரை வந்து மேற்கோள் காட்டி இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. கரெக்டான கருத்து பேசியிருக்காரு அவர். அப்போ இந்த சட்டமே முஸ்லீம்களுக்கு எதிரானது உங்களுக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் அப்போது ரத்து பண்ணுன்னு சொல்லாமல் இப்போ ஏன்? சரி, இவ்வளோ பண்ணுற நீங்கள், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இன்னைக்கு இங்கே திருச்சியில் வந்து கலைஞர் அறிவகம் இருக்குது. அது முழுக்க வக்ஃபோர்டு இடம். வெளியே சனாதனம் நீங்கள் பேசிக்கிறீங்க, வெளியே சனாதன எதிர்ப்பு, சனாதனத்தை எதிர்க்கணும்னு கூட பேசுறதில்லை, அழிக்கணும்னு பேசுகிறீங்க. சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசைவ உணவுக்கு திருமணமான இதுக்கு அனுமதி இல்லையா? அப்போ முஸ்லீமுக்கு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா? அசைவ உணவு சமைக்கிறவங்களுக்கு வந்து அங்கே அனுமதி இல்லை, திருமண மண்டபத்தில் அனுமதி இல்லைன்றீங்க. அது வக்ஃபோர்டு சொத்துல கட்டிக்கிட்டு அதாவது முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அநியாயம். அப்போ ஏன் பொதுவெளியில் அப்படி வந்து பேசுகிறீங்க? பொதுவெளியில் அந்த கட்சியை சேர்ந்த ஆராசாவாக இருக்கட்டும், ஆராசம் சொல்லட்டும், அசைவ சாப்பிட்ற மனுஷனே இல்லைன்னு சொல்லட்டும். சனாதனவாதிகள் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம் இல்லைங்களா? அவங்க சொல்கிறத நம்ம பெருசு படுத்தலைன்னு, ஏன்னா அவங்க எதிராக சொல்லிக்கிறாங்க. ஆனால் நீ இங்கே மேடையில் பேசுறது இப்படி, ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிறது இப்படி. இங்கே இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் கூட இதே இல்லை, அதாவது அசைவம் சமைக்கிறவங்களுக்கு இடம் இல்லை. அப்போது நீங்கள் பொதுவெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ சனாதன பாசிஸ்டுக்கு எதிரான மாரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஏன் இந்த ஒரு கோலி விளையாட்டு விளையாடுறீங்க? இதுதான். அப்போது அந்த வக்ஃபோர்டு இடத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து ஒரு 8 தலைமுறை 10 தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த மக்கள்லாம் இரவா அந்த ரிவிஷன் ஆர்டரை போட்டு காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் கட்டி வச்சுருக்கீங்க. ப்ளஸ் கலைஞர் அறிவகம்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அது எவ்வளோ பெரிய இடம், கார் பார்க்கிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி 11,000 ரூபா தரீங்க வாடகை. யாருக்கு? வக்ஃபோர்டுக்கு 11,000 ரூபா வாடகை. ஆனால் அங்கே வருமானம் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கே வாடகை அந்த திருமண மண்டபத்துக்கு மட்டுமே 5 லட்ச ரூபா வாங்குறீங்க. இப்போ இது அநியாயம் இல்லையா? சரி, இன்னொன்று அதே திருச்சியில் அனார்பாக் தர்கான்னு ஒன்று இருந்தது. அது 300-400 ஆண்டுகள் பழமையான தர்கா. ஏற்கனவே நான் உங்கள் இதில் கூட பேசியிருக்கேன் அதை பற்றி. அந்த தர்காவுக்கு பின்னாடி இடம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடம். அப்போ இந்த தர்காவை இடிக்கணும்னு சொல்லி இவங்க நீண்ட நாள் பிளான். அதனால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு நேரு என்ன பண்ணுறாருன்னா, அப்துல் சமதுன்னு மணப்பாறை எம்எல்ஏ, அப்புறம் யாக்கூப்பு, அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில், இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய கவுன்சில் எல்லாரையும் வச்சு பேசி இடிக்கணும்னு சொல்லும்போது அப்போ யாக்கப்பெல்லாம் ஐயோ தர்கா அடிக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன்னு அவங்க போயிட்டாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் உட்காந்து காசை வாங்கிட்டு பெருந்தொகை இதாக இருக்குது. இரவோட புல்டோசர் வச்சு தரமட்டமாக்கிட்டாங்க அந்த தர்காவை. ஏன்னா அந்த தர்காவை தரமட்டமாக்கணும்னா அதுக்கு பின்னாடி உள்ள நிலம் வேல்யூ ஆகும். ஏன்னா தர்கான்னு சொன்னால் சுடுகாடு தான் இல்லையா? அடக்கஸ்தலம் தானே அது. அப்போ அடக்கஸ்தலம் சுடுகாடு இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து எப்படின்னா அது ஒரு என்னடா சுடுகாடு பக்கத்தில் இடமா, அது வேல்யூ இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு?
இந்துக்கள் நிறைய பேர் வந்து அபசகுணமாக பார்ப்பாங்க. முஸ்லீம்கள் பார்க்க மாட்டாங்க. இந்துக்கள் நிறைய அபசகுணமாக பார்ப்பாங்க. சுடுகாடு பக்கத்துலையா, கல்லறைக்கு பக்கத்தில் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அப்போ இவங்க சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும் தொகையை செலவு பண்ணி போலீஸ் கையில் போட்டு 4-5 புல்டோசர் வச்சு 300-400 ஆண்டு பழமையான ஒரு தர்காவை இடித்து தள்ளியது திமுக அரசு. உங்களுக்கு தெரியாதுன்றீங்க. சரி, இடிச்சதுக்கப்புறம் அவங்க மீது வழக்கு போடணுமா இல்லையா? அப்போ மறுபடியும் கட்டி கொடுக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லை. நானும் சொல்கிறேன், பிஜேபி செஞ்சால் தான் எதிர்ப்பேன், திமுக செஞ்சால் நான் சைலண்ட் மூடில் இருப்பேன்னா அது சமூகத்தினுடைய சேவை. பிஜேபி செஞ்சால் எதிர்க்கிற மாதிரி அது திமுக அதிமுக செஞ்சாலும் எதிர்க்கணும். அதுதான் சமூகத்தினுடைய உண்மையான நிலை. இருக்கா இல்லைங்களா? இப்போ அந்த பழமையான ஒரு அனார்பாக் தர்காவை திமுக ஆட்சி கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இடித்து தர மாட்டோம். அதை பற்றி திமுக வந்து பாராளுமன்றத்தில் பேச தயாரா? வக்போட இடம் தானே. இல்லை அண்ணா அறிவாலயத்தை பற்றி பேச தயாரா? வக்போட இடம் தானே. இப்படி நான் சொன்னேன்னு நிறைய இருக்குது. இது வந்து ஒரு நேரடியாக திமுகவுக்கு தொடர்புள்ள விஷயங்கள் 2 தான் நான் பேசுகிறேன். அதேமாதிரி சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்கள் எந்த வக்போர்டு இடத்துல ஒரு ஏழை முஸ்லீம் பயன்படுறான்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். இவங்கெல்லாம் ஏழைங்க, இவங்கெல்லாம் இந்த வக்போர்டு சொத்துல தாங்க வாழ்கிறாங்கன்னு ஒரு ஆளை சொல்லுவேன். இந்த அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நபர் இருந்தார், கவிஞர். அவர் காலத்தில் அவர் வக்போர்டு சேர்மனாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த திருவிட்டூரில் வக்பு இடத்துல வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஒரு 300 ஏழைகளுக்கு, அதை தவிர வேற தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன் எங்கேயுமே இல்லை. ஒரு கல்லூரி இருக்கா வக்போர்டு கல்லூரி, வக்போர்டு சார்பாக? இந்த கல்லூரியில் இந்த மாணவர்கள்லாம் இலவசமாக படித்து பட்டம் பெற்று பெரிய பெரிய ஆளானாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்கா? இவ்வளோ சொத்து இருக்குது. அதேமாதிரி ஒரு மருத்துவமனை இருக்கா? இந்த மருத்துவமனை தான் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து மருத்துவம் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை இருக்கா? ஆனால் இத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தும் அது வந்து என்ன, ஒன்று அரசியல்வாதியுடைய கட்டுப்பாடு, இன்னொன்று செல்வந்தருடைய கட்டுப்பாடு போயிடுச்சு. எந்த ஏழை மக்களுடைய கட்டுப்பாடு இல்லை. மீறி ஏழை மக்கள் இருந்தாங்கன்னா அவனுக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னா இந்த வாடகை ஏற்றுறது, 10,000 20,000 கொடு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்றது அவங்களால கட்ட முடியல. திடீர்னு ரிவிஷன் ஆர்டர் வாங்கிட்டு வருது, போலீஸ் பாதுகாப்போடு வச்சு 20 காலி பண்ணிடுது. காலி பண்ணிட்டு செல்வந்தர், சரி நீங்கள் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த நீங்கள் கைப்பற்றீங்க, நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டுறேன் அல்லது ஒரு ஹாஸ்டல் கட்டுறேன் இல்லை ஒரு மருத்துவமனை கட்டுறேன்னு சொன்னால் வரவேற்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, அந்த அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி பணக்காரனுக்கு விற்றுட்டு போகிறீங்க.